வணக்கம் நண்பர்களே, மேஷராசி நண்பர்களே. இந்த மாதம் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும்? சனி பயிற்சி மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு இப்போ கோச்சாரப்படி எப்படி இருக்குது, உங்கள் ராசியில் எப்படி தொடர்பு இருக்குங்கிறத வச்சு இந்த மேஷராசி பலன்களை பிருகுநந்தி நாடி அடிப்படையில் சொல்ல போகிறேன். மேஷராசிக்காரவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் உச்சத்தில் தான் இருப்பாங்க. ஈகோ அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஆனால் நல்ல தலைமை பண்பில் இருப்பாங்க. சரிதானுங்களே? அப்போ மேஷராசிக்கு இப்போ 12ல் சனி இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மீனத்தில் இருக்குது, சனியோட சேர்ந்து இருக்குது. இப்போ சனி சுக்கிரன் சேர்க்கை மேஷராசிக்காரவங்களுக்கு ஏற்படுது. சனி சுக்கிரன் என்ற கிரகம் மேஷத்தில் சந்திரனை நோக்கி வர்றதுனால சனி சுக்கிரன் எப்பொழுதுமே பதவி உயர்வை கொடுக்கும், பதவியின் மூலம் வரக்கூடிய பொருளாதார உயர்வை கொடுக்கும், சொகுசு பயணத்தை கொடுக்கும், வாகனம் வாங்குறதெல்லாம் ஏற்படும் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு வாய்ப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து மேஷராசிக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உள்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த மாதமாக இந்த மேஷராசிக்காரருக்கு இருக்குது. அந்த மேஷராசிக்கு சனி சந்திரன் இணைவு ஏற்படுது. ஏற்கனவே சொன்னது போல் சனி மீனத்தில் இருந்து சந்திரனை நோக்கி வர்றதுனால தாய் வழி உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் பயணம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் சேர்றதுனால சொகுசு பயணமாக இருக்கும். அடுத்தது மேஷத்துக்கு 11ல் ராகு இருக்கிறதுனால இந்த ராகு சந்திரன் நினைவு ஒரு 50% சேருது. அதாவது ஒரு 50% வாய்ப்பு என்ன ஏற்பட்டுன்னு சொன்னால், உடல்நிலையில் வயிறு சம்பந்தமான விஷயத்தில், நோய்களில், உணவில் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு சாப்பிட்ணும். எந்த நேரத்தில் எதை சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ராகு சந்திரன் இணைவு அம்மாவுடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். உடம்புல அலர்ஜி, அரிப்பு, ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்கு 5ல் கேது இருக்கிறதுனால சந்திரன் கேது இணைவு ஏற்படுது. அப்போ சந்திரன் கேதுங்கிறது என்னென்னா ஆன்மீக பயணம். கேது ஆன்மீகம், சந்திரன் பயணம், ஆன்மீக பயணம் நிறையா ஏற்படும் இந்த மாதம். எதிர்பார்த்துட்ருக்கேன். அம்மாவுக்கு உடல்நிலையில் ஏற்கனவே ராகுவுக்கு சொன்னது போல் கேதுவோட இணைவு அவருடைய அம்மாவுடைய உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு வரலாம். ஆனால் தொலைதூர பயணத்தில் சிறுதூர வெளிநாடு பயணம் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம். வெளி மாநில பயணம் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு. இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கும்பராசிலேருந்து மீனத்துக்கு வர, அப்போ சூரியன் சனி சந்திரன் இணைவு ஏற்படுகிறது. சூரியன் சனி என்றால் பகைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தந்தையுடைய உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தைக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் இடையே சில மனஸ்தாபங்கள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க 2 பேரும், அல்லது பையனாவது விட்டு கொடுத்து போங்க. இதே பெண்ணாக இருந்தாங்கன்னாலும் சரி, விட்டு கொடுத்து போங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் மீனத்துக்கு வருவதால் சூரியன் சனி சேர்க்கைன்னு சொன்னேன். அந்த இடத்துல சூரியன் சனி சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு அமோகமான பொருளாதார வரவு, தலைமை பண்பு ஏற்படக்கூடிய பதவி, இதெல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு 50% நன்மையையும் ஒரு 50% நன்மை அல்லாததும் நடக்கும். அப்போ நன்மை அல்லாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படுறதுக்காக சொல்லலை, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு அப்படின்னு சொன்னால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுவதற்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் சனீஸ்வரர் வழிபாடு, சரவேஸ்வரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் நன்மையை கொடுக்கும். வரக்கூடிய துன்பத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகள் பயன்படும். உடல் ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு அன்னதானம் செய்தல் மிகுந்த சிறப்பை கொடுக்கும் இந்த மாதம். இந்த நான் சொல்கிற பதிவு, நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி சில மாற்றங்கள் அடையலாம். பொதுவான கிரக இணைகளை வச்சு சொல்லக்கூடியது. ஆகவே நீங்கள் ரொம்ப அதுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அளவுகளாக வச்சுங்க. வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேறுங்க. பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க எந்த இடத்துக்கு போனாலும். அடுத்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த மாதம் பார்ப்போம்.
அடுத்ததாக அடுத்த மாதம் அடுத்த பதிவு ரிஷபராசிக்காரரை பற்றி. அவர்களுக்கு இந்த கிரக இணைவு, கிரக சேர்க்கை, சனி பயிற்சி மட்டுமில்லாமல் மற்ற கிரக இணைவுகள் இந்த மாதத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, அவர்களை நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் காத்திருங்க, நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். எப்பொழுதும் போல் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ராசின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். சந்திப்போம். வணக்கம்.